வெல்கம் பேக் பிரகலாத் அகாடமி. நான் உங்கள் பிரவீன்குமார். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஷெடியூலுக்கு உண்டான அந்த வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்து போட முடியல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக ரொம்ப கோல்ட் பண்ணிக்கிச்சு, வறட்டு இரும்பல் வந்து அதிகமாக இருந்தது. வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 10 வாட்டிலேருந்து 20 வாட்டி தொடர்ச்சியாக இரும்பல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கேட்டாலும் வந்து செட் ஆகாது. அதனால தான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இப்போவும் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஒரு 4 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது. ஒரு 4 நாளுக்கு அப்புறம் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த வாய்ஸ் டோன் வந்து கரெக்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17/1/2025க்கு உண்டான கரண்ட் அஃபேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2025ல் சிறந்த காற்றின் தரம் உள்ள நகரமாக வந்து ஒரு நகரத்தை வந்து இந்தியாவில் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த நகரம் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி என்ற ஒரு நகரத்தை வந்து சொல்லலாம். இது வந்து இந்தியாவில் உலக லெவலில் இல்லை, இப்போது இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா? 33வது இடம் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து இது இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான். அதேமாதிரி தமிழ்நாட்டில் வந்து 2வது இடத்த வந்து பிடிச்சிருக்கிறது வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இருக்குது. பார்த்தீங்களா? அந்த தஞ்சாவூரை வந்து பிடிச்சிருக்கு. இதில் வந்து AQI அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ் அளவு வச்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான தரத்தை வந்து கொடுக்குறாங்க. அப்போ AQI அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது எத்தனாவது இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 33வது இடத்தை வந்து பெற்று தமிழ்நாட்டின் முதல் இடமாக திருநெல்வேலி வந்து திகழ்கிறது. ஓகேங்களா? இது எப்படி நீங்கள் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சிக்கலாம்னா சிறந்த காற்றின் தரம். ஓகேங்களா? பொதுவாக வந்து காற்றினுடைய வலிமையும் தரமும் வந்து அங்கே சுற்றி இருக்கிற மரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் வரும். பட் திருநெல்வேலி நெல் அப்படின்ற அதிலே இருக்குது. ஸோ நெல்லுலாம் நல்லா அதிகமாக விளையிறதால வந்து நெல் வீசியே காற்று அங்கே அதிகமாக வருது, ரொம்ப தூய்மையாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மையா சம்மன் திட்டம். அது என்னையா மையா சம்மன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வேறொரு மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் மகளிர் உதவித்தொகை இருக்கா. ஸோ அதுக்கு அதை காப்பி பண்ணி ஜார்க்கண்ட் அப்படின்ற ஒரு மாநிலத்தில் 1000 ரூபாய் வந்து மாதம் பெண்களுக்கு தராங்க. அப்படி தருவதாக வந்து ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மையா சம்மன் திட்டம். இந்த மையா சம்மன் திட்டத்தை வந்து யார் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற முதல்வர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன். ஓகேங்களா? அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோக்ஷா அப்படின்ற ஒரு கட்சியை வந்து சேர்ந்தவர். அந்த கட்சியினுடைய சின்னமாக வந்து எது இருக்குன்னா வில் அம்பு வந்து அதனுடைய கட்சியினுடைய சின்னமாக வந்து இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மவுசம் திட்டம். மவுசம் திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மவுசின்ட்ரோம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதிகமாக இந்தியாவில் வந்து மழை வந்து பெய்யக்கூடிய ஒரு இடம் தான் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மவுசின்ட்ரோம். ஸோ அந்த மாதிரி இது மவுசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வானிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வானிலை சார்ந்த அனைத்து தகவல்களையும் வந்து கூறுவது தான் என்னென்னா மவுசம் திட்டம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எதுக்காக 2 வருஷத்துக்கு வந்து இந்த பிளான் இருக்குது. ஸோ இதுக்காக வந்து அவங்க பட்ஜெட்டில் போட்டுக்கிறது எவ்வளோனா 2000 கோடி. இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எதுக்காகனா வானிலை சார்ந்த அந்த நிகழ்ச்சி, வானிலை சார்ந்த தகவல்களை வந்து கொடுக்கறதுக்கு. இப்போ மழை வர்றது, புயல் வர்றது, இந்த வெப்பநிலை எந்த இடத்துல வெப்பம் வந்து அதிகமாக இருக்குது, ஸோ இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வந்து கொடுக்கறதுக்காக இந்த மவுசம் திட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஜனவரி 14, 2025 ஜனவரி 14, 2025 திரு நரேந்திர மோடி பிரதமர் இருக்கார்ல, அவர் மூலமாக வந்து இந்த திட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது வந்து முதல் தனியார் குறைக்கடத்தி உற்பத்தி ஆலை. அது என்ன முதல் தனியார் குறைக்கடத்தி உற்பத்தி ஆலை, செமிகண்டக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஆலை வந்து ப்ரைவேட்டில் முதல்ல எந்த மாநிலத்தில் வந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் வந்து தொடங்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து தனியார். அப்போ முதல் குறைக்கடத்தி உற்பத்தி ஆலை வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குஜராத் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கவர்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ குஜராத்தில் வந்து இருக்குது. நம்ம கிருஷ்ணகிரியில் கூட இந்த முதல் தனியார் குறைக்கடத்தி உற்பத்தி ஆலை வரப்போகுது. முதல் கிடையாது,
தனியார் குறைக்கடத்தி உற்பத்தி ஆலை அங்கே வந்து ஒன்று வரப்போகுது. அது கூட ஒரு 2500 கோடிக்கு மேலே பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அதன் பிறகு அரசியலமைப்பு நீக்கம், நம்மளுடைய அரசியலமைப்பு நீக்கம் கிடையாது, ஓகேங்களா. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இருக்குது பார்த்தீங்களா. பங்களாதேஷில் இந்த வேர்டு எந்த வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மை அப்படின்ற வேர்டை நீக்கிட்டாங்க, ஓகேங்களா. இப்போது பங்களாதேஷில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ், நிறைய கலவரங்கள் வந்து போயிட்டுருக்கு. அந்த நாட்டின் பிரதமரே வந்து இப்போ இங்கே ஒரு அகதியாக வந்து இருக்கார். ஸோ இந்தியாவுக்கு வந்து கேட்டுட்ருக்காங்க அவங்கள வந்து தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அரசியலமைப்பில் வந்து பங்களாதேஷின் அரசியலமைப்பில் மதச்சார்பின்மை என்ற வேர்ட், நேஷ்னலிசம்ன்ற வேர்ட் இதெல்லாம் வந்து தூக்கிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாட்டில் இறக்குமதி செய்வதற்கு ஒரு பொருளை வந்து தடை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகள் அப்படின்ற அந்த வேஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் என் நாட்டுக்குள்ளெலாம் இறக்காதப்பா, ரொம்ப நீ குப்பை கோலமாக மாற்றிட்டு போயிட்டுருக்க, இத்தனை நாளாக வந்து நீ இறக்கிட்டு இருந்த, ஸோ அதுக்காக சில அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தேன், அது என்னுடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து தேவைப்பட்டது, ஓகே, இனிமேல் எனக்கு நாட்டில் இறக்காத அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து நாடு வந்து பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து இறக்குமதி செய்வதற்கு வந்து தடை விதித்துள்ளது, ஓகேங்களா. அடுத்தது வந்து கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் ஏஐ ஆகியவற்றுக்கான ஆண்டா வந்து எந்த நாடு வந்து அறிவித்திருக்கு, எந்த வருஷத்தை வந்து அறிவித்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2026 தான் அந்த ஆண்டை வந்து அறிவித்திருக்கு. எந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலாச்சார, சுற்றுலா மற்றும் ஏஐ. ஏஐனா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்டை வந்து 2026 சொல்லியிருக்காங்க. இரட்டை ஆண்டாக வந்து அறிவித்திருக்காங்க. எந்த நாடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், ஓகேங்களா. இந்தியாவும் இதோடு சேர்ந்து வந்து அறிவித்திருக்கு, ஓகேங்களா. அடுத்து வந்து சிங்கப்பூருடைய கௌரவ குடிமகன் விருது வந்து யார் பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தருண் தாஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து சிங்கப்பூரினுடைய கௌரவ குடிமகன் விருதை வந்து பெற்றிருக்கார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த பேர் பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்கவாஸ்திரா அப்படின்ற ஒரு நேம். இந்த நேம் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ட்ரோன்களை வந்து எதிர்கொள்கிற ஒரு மைக்ரோ ஏவுகணை, அதாவது ஏவுகணையிலிருந்து நிறைய ட்ரோன் மூலமாக வந்து போட்டுட்ருக்காங்கன்னா இந்த எல்லாத்தையும் வந்து தாக்கக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு ஆயுதமாக இருக்குது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்கவாஸ்திரா அப்படின்றது. அதாவது என்னென்னா திறன் ட்ரோன்களை எதிர்கொள்ளும் முதல் மைக்ரோ ஏவுகணையாக வந்து இது இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது லோக்பால் தினம். லோக்பால் தினம் வந்து ஜனவரி 16 வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது, ஓகேங்களா, 2014 ஸோ அதனால் இது நோட் பண்ணிங்க. இதுதான் வந்து ஜனவரி 16ன்றது லோக்பால் தினம், ஓகேங்களா. தேங்க்யூ.